கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலே நாம் எல்லாரும் கூடி கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்துக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து அவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரை உயர்த்துவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு வைத்து கடைசி காலங்களுடைய செய்திகளை அவருடைய காலத்திலே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த காலத்திலே இப்பொழுது நடக்கிற சம்பவங்களை நமக்கு அப்பொழுதே அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லி வைத்திருக்கார். தேவனுடைய ராஜ்யம் வருமுன் இவைகளெல்லாம் சம்பவிக்கும். கர்த்தருடைய ராஜ்யம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர நாட்கள் ஆகும் என்று சொல்லி மனுஷர்கள் நினைத்து அவர்கள் பயந்து அவர்கள் நிர்விசாரமாய் போய்விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த அடையாளங்களை நமக்கு காண்பித்து வைத்திருக்கார். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீர்களா? அதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேதம் நம்முடைய கையில் இல்லாதபடிக்கு அழிந்து போக வேண்டும், இந்த சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி பிசாசு பல மனுஷர்களை எழுப்பினான். இந்த வேதம் இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று. வெறும் நீங்கள் எக்ஸிபிஷனில் தான் வேதத்தை பார்ப்பீங்க, எல்லா வேதத்தையும் நான் சுட்டெரித்து போடுவேன், இல்லாமல் பண்ண போடுவேன் என்று சொல்லி பல அரசர்கள் எழுந்தார்கள், பல மனுஷர்கள் எழுந்தார்கள். ஆனால் ஒரு மனுஷன் தேவனுடைய வேதமே இருக்கக்கூடாது என்று சொன்னவன், அவன் மரித்த பின்பு அவனுடைய வீட்டிலேயே வேதத்தை அச்சடிக்கும் ஒரு எந்திரத்தை வைத்து அது பிரசுரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வேதத்திலே பயங்கரமான ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. அதை சாத்தான் நம்முடைய கையிலிருந்து எடுக்க பார்க்கிறான். அதை நாம் விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் வாசித்து அதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கண்டிப்பாய் வசனத்தில் என்ன இருக்குது என்பதை தேடி வாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகைக்கு முன்னே நடக்கிற சம்பவங்களை குறித்து சொல்லியிருக்கார். லூக்கா 21:31 நாம் வாசிக்கும் பொழுது, இப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று சொல்கிறார். பல காரியங்களை சொல்கிறார். அத்திமரம் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று, மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அது என்ன அத்திமரம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பல சாம்ராஜ்யங்களுக்குள்ளே அடிமைகளாய் கிடந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் சுதந்திரமாய் தங்களுடைய சொந்த தேசத்திலே அறிவாளிகளாய், ஞானிகளாய், புத்திசாலிகளாய் அவர்களுடைய காலம் இப்பொழுது செழிப்பாய் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு அவர்கள் ஜெயவீரர்களாய் வருகிறார். எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வசந்த காலமாய் இருக்கிறது. உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே தான் ஆண்டவர் வருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காரியங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. லூக்கா 21:6 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல் மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று சொல்கிறார். தேவாலயம் அந்த நாட்களில் பெரிதாய் கட்டப்பட்டு மிகவும் அருமையாக இருந்தது. அதை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டின பொழுது எத்தனையோ வருஷங்கள் ஆனது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த தேவாலயம் இடிக்கப்படும், ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் போகும் என்று பாபிலோனியர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து அந்த கல்களுக்கு மத்தியிலே ஒருவேளை பொன் இருக்கலாம் என்று நினைத்தாரலாம். அதனால் ஒரு கல்லையும் அவர்கள் தோண்டி தோண்டி பார்த்து அவர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. அதற்கப்புறமாக செருபாபேல் மற்றவர்கள் எல்லாரும் வந்து அதை கட்டினாலும் கூட ஆலயம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்பொழுது நாம் பார்க்கிறது கான்ஸ்டன்டைன் நோபலுடைய தாயார் கட்டின, அந்த ஹெலினா கட்டின ஆலயத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே அது கூட பார்க்கும் பொழுது பலவிதமான சடங்காசாரங்களால் நிறைந்ததாய் காணப்படுது. ஆகவே தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கையினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, கையினால் கட்டப்படாத ஆலயங்கள் உருவாக வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அதுதான் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 6 நாம் வாசிக்கிறோம். ஆகவே கையினால் கட்டப்படாத ஆலயங்கள் நாம இருக்கிறோம். நாம் தேவனை எதிர்கொண்டு போகிற இந்த நாட்களிலே தான் கர்த்தர் வரப்போகிறார். ஆகவே தேவ ஆலயம் இடிக்கப்படுவதை நீங்கள் காணும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் சமீபம் என்று அறியுங்கள் என்றார். அது மட்டும் இல்லாதபடிக்கு 8ஆம் வசனத்தில் 21 லூக்கா 21:8 வாசிக்கிறோம். அதற்கு அவர் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று காலம் சமீபத்து என்று சொல்வார்கள், அவளை பின்பற்றாதீர்கள். இந்த கடைசி காலத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இதோ அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து என்று சொல்வார்கள். இதோ இந்த காலம் வந்தது, தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் எங்கும் ஓடாதிருங்கள்,
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் மகிமை பொருந்தினவராய் அவர் இறங்கி வரும் பொழுது நாம் கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்படக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த நாட்களில் அநேகர் எழும்பி வஞ்சிக்க புறப்பட்டிருக்கிறார்கள். நூதன உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் ஏராளமாகி கொண்டிருக்குது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். லூக்கா 21:9 வாசிக்கிறோம், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆண்டவர் சொல்கிறார், யுத்தங்கள், யுத்த செய்திகளை நாம் கேட்கிறோம். எவ்வளோ நாள் ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நடந்தது, இப்பொழுது இஸ்ரேலுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் கூட இது நிமித்தம் அவர்களே பயப்படுறதில்லை. பயப்படாமல் அவர்கள் முன்னேறி போய் கொண்டிருக்கார்கள். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சம்பவிக்க வேண்டியது இவைகளெல்லாம் சம்பவிக்கும், ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நீதிமானை தற்காத்து எல்லா தீமைக்கும் இடுக்கண்களுக்கும் விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கலகங்கள், யுத்தங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறார். அப்புறமா நாம் வாசிக்கிறோம், லூக்கா 21:10 வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். இப்பொழுதே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ ஜனங்கள், பாஷைக்காரர்கள் எழும்பி ஒருவர் வெட்டி கொள்ளுகிறார்கள், அழித்து கொள்ளுகிறார்கள். நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே ஒரே பட்டணத்தில், ஒரே பிரதேசத்தில் இருக்கிற ஜனங்கள், 2 ஜாதிகள் ஒருவருக்கொருவர் எழும்பி, 2 பாஷைக்காரர்கள் ஒருவருக்கொருவர் எழும்பி எவ்வளோ பகையும் எவ்வளோ கலகங்களும் நாம் பார்க்கிறோம், பிரிவினைகளை பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய செய்திகளாக இருக்கிறது, அடையாளங்களாக இருக்கிறது. கர்த்தர் இதெல்லாம் நமக்கு முன்னதாக சொல்லி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் நாம் வாசிக்கிறோம், லூக்கா 21:12 இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பிடித்து கொண்டு ஜபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுப்பார்கள், ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். பெர்சிக்யூஷன், இந்த நாட்களில் எவ்வளோ உபத்திரங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனை ஜனங்கள் உபாதிக்கப்படுகிறார். நைஜீரியாவிலே பார்க்கும் பொழுது ஜனங்கள் வெட்டப்பட்டு, கொல்லப்பட்டு, கொளுத்தப்பட்டு எவ்வளோ பயங்கரமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை அது நிறைவடைய வேண்டியதாக இருக்குது. வெளிப்படுத்தல் 5 நாம் பார்க்கிறோம், பலிபீடத்தின் கீழே இருக்கிற இரத்த சாட்சிகள் அவர்கள் கேட்கிறார்கள், எதுவரைக்கும் எங்களுக்கு நீர் நியாயம் செய்யாதிருப்பீர், எதுவரைக்கும் எங்களுக்கு நீர் நீதியை வழங்காதிருப்பீர் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுடைய லக்கம் அது நிறைவேற வேண்டும், அதற்காக காத்திருங்கள் என்று. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். காரணம் என்ன? இரத்த சாட்சிகளுடைய கூட்டம், அந்த லக்கம் அது நிறைவாக வேண்டியதாக இருக்குது. அதற்காகத்தான் இத்தனை உபத்திரவங்கள் நடக்குது. ஆனாலும் பாருங்கள், இந்த இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற மக்கள் தைரியமாய் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் ஜீவனையும் பாராமல் கர்த்தருடைய விசுவாசத்தை காத்து கொள்கிற வீரர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் கடைசி காலத்திலே சம்பவிக்க வேண்டியதாக இருக்குது. பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே பயப்படாதீர்கள். இதெல்லாம் கேட்கும் பொழுது லூக்கா 21 சிலர் படித்துட்டு சொல்லுவாங்க, ஐயோ படிக்கவே பயமாக இருக்குது, எங்களுக்கு அது வேண்டான்றாங்க. நாம் அது வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இந்த காலங்களிலே அது நடந்து கொண்டிருக்குது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், நிலை நிற்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் நடந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் நம்மை தாங்கி தப்ப பண்ணுவார், விடுவிப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் நான் வாசிக்கிறோம், லூக்கா 21:24 பட்டை கருக்கினாலே விழுவார்கள், பல புறஜாதிகளுக்குள் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. புறஜாதிகளின் காலம் நிறைவேறும். அப்படி என்றால் என்ன? இந்த கடைசி காலத்தில் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் எல்லாம் புறஜாதிகளாக இருக்கிறோம், யூதர்கள் அல்ல. நாம் எல்லாம் தேவனுடைய ஜனம் அல்ல, நாம் காட்டு ஒலிவ மரங்களாக இருக்கிறோம். ஆனால் சில ஒலிவ கிளைகளை கர்த்தர் தரித்து போட்டு அந்த இடத்துல நம்மை ஒட்ட வைத்தார் என்று ரோமர் 11 வாசிக்கிறோம். ஆகவே புறஜாதிகளாகிய நம்மை கர்த்தர் சேர்த்து கொண்டார். இதுதான் கடைசி காலம்.
இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இது புறஜாதிகளுடைய காலம். இந்த காலத்திலே கர்த்தர் கண்டிப்பாய் வருவார். பிரைஸ் தி லார்ட். வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அதனால் இந்த கடைசி காலங்களில் ஆபத்து எதிர்பார்த்திருக்கிறபடினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள் பயங்கரமாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். வழி இதுவே என்று சொல்லுகிறார். உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை திடப்படுத்தி நமக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் ஆவிக்குரிய நிலைமைகளில் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை நிலைநிற்க செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், லூக்கா 21:27 வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பீர்கள். பார்த்தீர்களா? கண்டிப்பாய் நாம் பார்க்கிற இந்த வானம் திறக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேல் மகிமை பொருந்தினவராய் வருவார். அந்த மகிமை பொருந்தின அந்த நாளை நாம் பார்க்க வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நினைத்து கொள்ளாதீர்கள், இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள், ஏதோ சொல்லுகிறார்கள் ஆறுதலுக்காக என்று நினைக்காதீர்கள். இது உங்களுடைய ஆறுதலுக்காகவோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்ல. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளாக இருக்குது. மனுஷகுமாரன் கண்டிப்பாய் மகிமை பொருந்தினவராய் 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தோடு கூட அவர் அந்த இதே வானத்திலே அவர் இந்த வானத்தை திறந்து அவர் இறங்கி வருவார். வெண் குதிரையின் மேல் மகாராஜாவாய் இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவோடு கூட யுத்தத்தை செய்து அவனை நரகத்திலே தள்ளி, அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினி கடலில் தள்ளி இதே பூமியிலே 1000 வருடம் தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். அதில் நாம் பிரஜைகளாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், தைரியமாய் செயல்பட வேண்டும், கர்த்தருக்கு உறுதியான சாட்சியாய் நாம் நிற்க வேண்டும். அப்படி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆகவே தைரியத்தோடு நாம் முன்னேறி கடந்து போவோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கான வேலைகளை நாம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நடக்கிற அடையாளங்களை குறித்து எங்களுக்கு சொன்னீர். இந்த அடையாளங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, பின்மாறி போகக்கூடாது. ஆண்டவரே, விட்டு விலகக்கூடாது. நாங்கள் முன்னேறி கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜனங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்தி உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். சீக்கிரமாய் வாரும். மரணாதா என்று உம்மை கூப்பிடுகிறோம். இயேசுவே வாரும் என்று உம்மை கூப்பிடுகிறோம். உம்முடைய ராஜ்யத்தை எங்கள் மத்தியிலே ஸ்தாபியும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சி ஆயிருங்கள். தேவ சமூகம் நம்மோடு இருக்கிறது. ஆமென்.